ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்றைய பாடல்: சாமகான பிரியே அம்பா சர்வலோகநாயகியே அம்பா சாமகான பிரியே. வாமதேவர் மகிழ் சுந்தரி சங்கரி ஷாமளாங்கி ஆனந்த பைரவி ஷாமளாங்கி ஆனந்த பைரவி ஷாமளாங்கி ஆனந்த பைரவி சாமகான பிரியே. ஆதிகாரணி பராசக்தி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி தர்ம சம்வர்தினி ஓதுமா மறை கௌரி ஓங்காரி ஓதுமா மறை கௌரி ஓங்காரி. உனதடியே சரணம் சந்ததம் உனதடியே சரணம் சந்ததம் சாமகான பிரியே அம்பா சர்வலோகநாயகியே அம்பா சாமகான பிரியே. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக கதை, படிப்பறிவை விட ஞானமே சிறந்தது. ஒரு ஊர்ல ஒரு குருவும் சில சிஷ்யர்களும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த குரு அவரோட சிஷ்யர்களுக்கு எல்லா விதமான படிப்புகளையும் சொல்லி கொடுத்தாரு. ஒரு நாள் அந்த குரு குதிரை மேல உட்காந்து பயணம் செஞ்சிட்டு இருந்தாரு. கூடவே சிஷ்யர்கள்லாம் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயம் குரு தன்னோட கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு வந்தாரு. திடீர்னு பார்த்தா அந்த துண்டு கழுத்துல இல்ல. அப்போ சிஷ்யர்களை பார்த்து, என் கழுத்துல ஒரு துண்டு இருந்துச்சே, அதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. சிஷ்யர்கள் 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டு குரு கிட்ட, எந்த துண்டை சொல்றீங்க, அந்த சிகப்பு கலர்ல இருந்ததே அந்த துண்டா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு குரு, ஆமா பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த சிஷ்யர், ஓ பார்த்தனே, 4-5 கிலோமீட்டருக்கு முன்னாடி உங்க கழுத்துல இருந்து அந்த துண்டு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த குரு, என்னப்பா சொல்றீங்க, துண்டு கீழே விழுந்ததை பார்த்துருக்கீங்க, அதை எடுத்து கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த சிஷ்யர்கள், துண்டு கீழே விழுந்தா எடுத்து கொடுக்கணும்னு நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த குரு, சரிப்பா, இன்ன மேல ஏதாவது கீழே விழுந்தா உடனே அதை பத்திரமா எடுத்து வைங்க அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச தூரத்துல அந்த குரு உட்கார்ந்துட்டு இருந்த குதிரை சாணி போட்டுச்சு. குதிரை சாணி போட்ட உடனே 4 சிஷ்யர்களும் அந்த சாணி எடுத்து பத்திரமா வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த குரு, எதுக்காக இந்த குதிரையோட சாணி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்க தானே குருவே சொன்னீங்க, எது கீழே விழுந்தாலும் உடனே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி, இப்போ குதிரையோட சாணி தான் கீழே விழுந்துச்சு, அதனால தான் எடுத்து வச்சோம் அப்படின்னு சொல்றாரு. குருக்கு இந்த சிஷ்யர்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. உடனே எதெல்லாம் கீழே விழுந்தா எடுக்கணும், எதெல்லாம் எடுக்க கூடாது அப்படின்னு காகிதத்துல எழுதி சிஷ்யர்கள் கிட்ட கொடுத்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு தண்ணி தொட்டி வந்துச்சு. அந்த தண்ணி தொட்டியை பார்த்த உடனே அந்த குதிரை தன்னோட உடம்ப ஒரு உதறிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு போச்சு. குதிரை தன்னோட உடம்ப உதறும் போது குரு பேலன்ஸ் தவறி கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்ததுல குருவோட வாயில அடிபட்டுருச்சு. அவரால் பேச முடியல. 4 சிஷ்யர்களையும் தூக்க சொல்லி செய்க காமிக்கிறாரு. 4 சிஷ்யர்களும் குருவை தூக்காம குரு எழுதி கொடுத்த காகிதத்துல குரு விழுந்தா தூக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறாங்க. குருவால
தூக்குங்க அப்படின்னு வாயை திறந்து சொல்லவும் முடியல. இப்படிப்பட்ட சிஷ்யர்களை வச்சுக்கிட்டா நம்மளுக்கு இதுதான் கதி அப்படின்னு அந்த குருக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. குரு இத்தனை வருஷமா சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுத்தது படிப்பறிவு. ஆனா படிப்பறிவை விட ஞானம் தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் படிச்சதை வச்சே நம்மளால பொழைக்க முடியாது. நம்ம ஒரு விஷயத்த படிச்சோம்னா அதுல இருக்கிற உள்ளர்த்தத்தை ஞானமா நம்ம விளங்கிக்கணும். குரு சிஷ்யர்களுக்கு எந்த விஷயத்த சொல்லி கொடுத்தாலும் அதை ஒரு படிப்பறிவா எடுத்துக்காம அதை ஒரு ஞானமா எப்ப எடுத்துக்கிறாங்களோ அப்பதான் அந்த சிஷ்யர்களோட வாழ்க்கை பிரகாசமாகும். வெறும் படிப்பறிவு மட்டும் உதவாது, ஞானம்தான் சிறந்தது. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை படிப்பறிவை விட ஞானமே சிறந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரதா பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.